தேர்தல் விதிகள் திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மக்களாட்சி தனது மிகப்பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முதலமைச்சர் தன்னுடைய கண்டனங்கள்ல என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் 93 செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சி தன்னுடைய மிக பெரும் அச்சுறுத்தலை மத்திய பாஜக அரசிடமிருந்து எதிர்நோக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்ட சில சிசிடிவி காட்சிகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை அடுத்து சிசிடிவி பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிற ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு உட்படுத்துவதை தடுக்கக்கூடிய வகையில் மத்திய அரசானது இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையான கூறுகளுள் ஒன்றினை இதை அழித்துள்ளது மத்திய அரசு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய பாஜக அரசினுடைய பயம் ஹரியானா மாநில தேர்தலோடு நிற்கவில்லை எனவும் அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர்கள் தேர்தலின் புனித தன்மையை கெடுத்து பெற்ற பொய்யான வெற்றி தீவிரமான எதிர்ப்புக்கு ஆளாகி இருப்பதால் அடைந்திருக்கக்கூடிய பதற்றத்தின் எதிரொலிப்பாகவே இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நம் நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதலை எதிர்க்க பாஜக தலைமையிலான மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.